புரட்சி தளபதி விஷால். விஷால் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக ஒரு ஆச்சரியம் தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஃபீல்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2005 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் உள்ளே வராரு. ஒரு 2 படம் அப்படின்னு தான் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் சினிமாவுக்குள்ளே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்த சில ஹீரோஸ்லாம் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 படம் 3 படத்துலேயே பார்த்தீங்கன்னா இவர் அவங்களையெல்லாம் ஓவர்டேக் பண்ணி ஒரு டாப் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இடத்த பிடிச்சிட்டாருங்க. கிட்டத்தட்ட அவரோட 2வது படமே விஜய் சார் ரிஜெக்ட் பண்ண படம் தான் இவர் பண்ணார். அதாவது விஜய் சாருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதப்படுது, அதை விஜய் சார் ரிஜெக்ட் பண்ணுறாரு. இமீடியட்டாக, அதாவது அப்போ தான் அவர் புதுசாக வந்திருக்கிறாரு, உடனே அவர்கிட்ட அந்த ஸ்கிரிப்ட் போகுதுன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கங்க. அதுதான் விஷால். நீங்கள் விஷாலை பார்த்தீங்கன்னா அவரோட ஃபிலிம் கேரியர் எல்லாத்துலேயுமே ஆக்ஷன் படம் தான் அவர் அதிகமாக பண்ணியிருக்காரு. அவரோட லுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பயங்கர ஹைட்டாக இருப்பார், நல்ல மஸ்குலர் பாடி வச்சுருப்பார், டார்க் ஸ்கின்னில் இருப்பார். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ரக்குடு பாய் அப்படிங்கிற கேரக்டர் இருக்கிறதுனால அவருக்கு அதிகமாக இந்த ஆக்ஷன் மூவி எல்லாமே அவரை தேடி வரும். அதுவும் அவரை கரெக்டாக பண்ணுவார். ரொம்ப பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துட்ருப்பாரு. அந்த சண்டைக்கோழி படம் அவருக்கு பயங்கரமான பிளாக் பஸ்டராக அமையுதுங்க. அடுத்து திமிரு அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு. நீங்கள் இந்த மதுரைக்காரங்களாம் எடுத்துக்கங்களே, இன்னுமே ஒரு ஸ்டேட்டஸை போட்டுட்டு சுற்றுவாங்க, நானும் மதுரைக்காரன் தாண்டா அப்படின்னு. அப்படி அந்த மதுரைக்காரங்களுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்காக அமைஞ்சுது அந்த ஒரு படம். பர்டிகுலராக அந்த டைலாக் ஸ்டில் நீங்கள் இப்போவுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைலாக் தான் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு சுற்றுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய படம் பண்ணுறாரு, சின்ன சின்னதாக ஆக்ஷன் படம் பண்ணுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தாமிரபரணி அப்படின்னு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் பண்ணுறாருங்க. இப்போவுமே இந்த விஷால் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டைக்கோழி மாதிரி ஒரு படம், தாமிரபரணி மாதிரி ஒரு படம், அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. அடுத்தடுத்து மலைக்கோட்டை, சத்தியம், தோரணை அப்படின்ட்டுலாம் படம் பண்ணுறாரு. பர்டிகுலராக அந்த சத்தியம் படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ப்ராமிசிங்கான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். அதில் பார்த்திங்கன்னா நம்ம காலிஷா அவருக்கார்லேயே அவருமே வந்திருப்பார், நம்ம உபேந்திரா சார் தான். அவரு சின்னதாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். அந்த படம் ஒரு நல்ல ப்ராமிசிங்கான படம். அதுக்கடுத்து டைரக்டர் பாலா அவரு கூட ஜாயின் பண்ணுறாரு. அவன் இவன் அப்படின்னு ஒரு படம். அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆர்யா கூட ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாருங்க. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஃபெமினைன் கேரக்டர் இருக்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுலேயே பயங்கரமான டாக்காக போச்சு. அந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணுறதுக்கே ஒரு தில் ஒன்று வேணுங்க. ஏன்னா இதில் லைட்டாக ஒரு சின்ன விஷயம் மிஸ் ஆனாலே ட்ரோல் மெட்டீரியல் ஆகிற மாதிரி ஒரு படமாக அது அமைஞ்சிடும். பர்டிகுலராக அதில் ஒரு சீன் இருக்குங்க. சூர்யா சார் முன்னாடி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும் ஸ்டேஜில். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி விஷால் சார் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த அவனிவன் படத்தில் கண்ணை டிஃப்ரெண்ட்டாக வச்சு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதம் 8 மாதம் அந்த படத்தோட ஷூட்டிங் நடந்தது. இந்த 7 மாதம் ஃபுல்லாகவே அவர் அதே மாதிரி தான் நடிச்சிட்டு இருந்தார். இதனாலே அவருக்கு தலைவலி, கண்வலி இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய இருந்தது. அவர் மெடிடேஷன் அதிகமாக எடுத்துகிட்டு இருந்தார். அந்த படம் பயங்கர ஹிட் ஆகுது. பாலா சாரோட டைரக்ஷனில் இவர் நடித்த அவனிவன் படம் பயங்கரமான ஒரு பேசு பொருளாக இவரோட கேரியரில் ஒரு பெஞ்ச்மார்க் படமாக அமைஞ்சது. இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு முன்னாடி தான் அவர் தீராத விளையாட்டு பிள்ளை அப்படின்னு ஒரு படம் பண்ணாருங்க. ஃபுல்லாக ஒரு ப்ளே பாய் ரோல் தான். ஒரு 3 பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி யாரை சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். அந்த படத்தில் வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். இதுக்கப்புறம் அவர் நடித்த வெடி அப்படிங்கிற படத்தில் சில சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கனோட எஃபெக்ட் இந்த படத்துலேயும் உங்களுக்கு தெரியும். அந்த படத்தோட டைரக்டர் பிரபுதேவா கூட ஒரு ரொமான்டிக் சாங் எடுக்கிறப்போ, இல்லை உனக்கு கண் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது, நீ போய் ஒரு 10 நாள் 12 நாள் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் திரும்ப அப்படின்னு சொல்லி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டையே நிறுத்தினதாகவும் அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அவன் இவன் படத்துக்கு அப்புறம் சில படங்கள்லாம் பண்ணார். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருந்தது. அப்போ அவருக்கு மிஸ்கின் சார் கூட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண படம் தான் துப்பறிவாளன். ஒரு தமிழில் ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி ஒரு படம் வந்தது அப்படின்னு சொல்லணும்னா இந்த துப்பறிவாளன் படத்தை சொல்லலாம். அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இரும்பு திரை அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்ததுங்க. புதுமுக டைரக்டர் தான் வந்தார். ரொம்ப சூப்பரான சப்ஜெக்ட். கிட்டத்தட்ட இந்த டிஜிட்டல் கிரைமில் இருக்குது இல்லையா, அதை பற்றின ஒரு ஸ்கிரிப்ட். நம்ம நாட்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படுற ஸ்கிரிப்ட். அதையும் அவர் சூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணார். இந்த படத்தில் வில்லனாக பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சார் தான் பண்ணியிருப்பார். இந்த ஃபில்மோகிராஃபியில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம விஷால் சார் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக அர்ஜுன் சார் கிட்ட தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். கட் பண்ணால் இங்கே அவருக்கு ஹீரோவாக ஒரு படம் பண்ணார். பட் இதில் பியூட்டி என்னென்னா, அர்ஜுன் சாரும் அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஆன்டகனிஸ்டான ஒரு ரோல் பண்ணி கொடுத்துருப்பார். அவரோட ரோலும் நல்லா பேசப்பட்டது, இந்த படமும் நல்லா பேசப்பட்டது. இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு தேவையான சில போல்டான படங்கள்லாம் கூட அவர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக விஷால் சாரே ரொம்ப போல்டான ஆளுங்க. அவரோட ரீசன்ட் இன்டர்வியூலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் சில பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்குது இல்லையா, அதை பற்றி அவர் ரொம்ப போல்டாகவே பேசியிருப்பார். மற்ற பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் தயக்கம் காட்டுற சில விஷயத்தெல்லாம் பற்றி கூட இவர் ரொம்ப போல்டாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாருங்க. ஆக்சுவலாக இவர் நடிகர் சங்க தலைவராக ஆனதுலேருந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே ப்ரொடியூசர் சங்க தலைவர் அதாவும் ஆனார். அப்போது அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ கூட
ரொம்ப சூப்பரான மூவ்லாம் நிறைய பண்ணி கொடுத்தாரு. அந்த ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் சரி, ஆக்டர் கவுன்சிலுக்கும் சரி நிறைய போல்டான மூவ்லாம் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பெருசாக படங்கள் வந்தாலும் ஹிட் எதுவும் ஆகாமல் இருந்தது. அப்போ தான் ஒரு மார்க் ஆண்டனி அப்படின்னு ஒரு படம் பண்ணாருங்க. அந்த படத்தோட லாஜிக்கு அதெல்லாம் எதுவும் பார்க்காம படத்தை நல்லா என்ஜாய் பண்ணுற வைப்பில் எடுத்து கொடுத்துருந்தாரு அந்த டேரக்டர். படம் ஃபுல்லாகவே வைபாவாக தான் இருக்கும். படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்.ஜே. சூர்யா சார் ஒரு ரோல் பண்ணியிருப்பார். ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு ஹீரோ ஒரு வில்லன் 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ காமெடியாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமோ, எவ்வளோ சூப்பராக ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் ரொம்ப சூப்பராக விஷாலுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு ஹிட் படமாக அந்த படம் அமைஞ்சது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 12-13 வருஷம் கழித்து அவரோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுங்க, மதகஜராஜா. அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நான் வந்து ஒர்க் போயிட்டு இருந்தேன். லிட்டரலாக 12 வருஷம் 13 வருஷம் கழித்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்ததோ அது அப்படியே ஸ்க்ரீனில் ரெப்ரசென்ட் ஆச்சுங்க. நிறைய பேர் அந்த படம் சொன்னாங்க, இது ரொம்ப நாள் கழித்து வருது, இந்த படம் ஓடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்லாம் இருந்தது. அந்த மாதிரி சீனே இல்லைங்க. படம் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப காமெடியாக எல்லாருக்கும் ஓகே ஆகிற மாதிரி படமாக இருந்தது. சுந்தர்சி அதை ரொம்ப பர்ஃபெக்டாக எடுத்திருந்தார். லிட்டரலாக அந்த படத்தில் சந்தானம் சார் காமெடியாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, ஒரு காமெடியன் சந்தானமாக இருந்தார் இல்லையா, அப்போ அவர் நடித்து கொடுத்த படம். இப்போ அந்த காமெடியெல்லாம் ஓகே ஆகுமா அப்படிங்கிற ஒரு ஹெசிடேட் எல்லாத்துக்குமே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அந்த சந்தானம் காமெடியன் சந்தானத்தை பார்த்தோம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு படமாக அந்த படம் அமைஞ்சுது. 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் அந்த மதகஜராஜா படம் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஆக்சுவலாக அந்த மதகஜராஜாவோட ரிலீஸ் எவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப உடம்புல சில தொந்தரவோடு இருந்திருப்பார் போல். அவர் கையெல்லாம் நடுங்கி அந்த ஈவெண்ட்டே ரொம்ப ஒரு ஃபீவரோடு தான் அவர் வந்து அட்டன் பண்ணார். அதை பார்க்குறப்ப என்னடா இந்த மனுஷன் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார், இப்போ ஒரு ரொம்ப டல் ஆகிட்டார், கிட்டத்தட்ட ஒரு ஃபீல்ட் அவுட்டு தான், இதுக்கு மேலே எதுவும் படம் பண்ண போகிறதில்ல அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டாக்கே போயிட்டு இருந்தது. அங்கேருந்து அந்த படமும் ஹிட் ஆச்சு. அந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டில் அவர் வந்து பர்ஃபெக்டான ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாருங்க. நான் எழுந்து வந்து நின்றுட்டேன்டா, இதுக்கு மேலே என் படத்தெல்லாம் பாருங்கள், என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச்சாக அமைஞ்சது. இவர் படங்களில் தாண்டி நிறைய ஒரு ரியல் லைஃப்லேயே கூட ஒரு ரியல் ஹீரோவாக தாங்க வாழ்ந்துருக்கிறாரு. ஒரு டைமு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் வந்து சும்மா ஒரு நடந்து போயிட்டு இருக்கிற டைமில் ஒரு குளத்தை ஒன்று பார்த்துருக்காரு. அந்த குளம் பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை பசேல்னு ஒரு அழுக்கு தண்ணியோடு இருந்தது. என்னம்மா இது வந்து ஒரு டிச்சியா அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. இல்லைங்க, இதுதான் நாங்கள் குடிக்கிற தண்ணி அப்படின்னு அந்த மக்கள்லாம் இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இதை பார்த்ததுமே இந்த குளத்தை நான் ரெடி பண்ணி தரேன், இனிமேல் இதெல்லாம் குடிக்காதீங்க, நான் ஒரு நல்ல குளமாக உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன், உங்களுக்கு வந்து குடிக்கிற தண்ணியாக ஒன்று ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அங்கே இருந்த மக்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பேரை நாங்கள் பார்த்துட்டோம், இப்படி தான் நீங்கள் வருவீங்க, ஜஸ்ட்டு எங்களை கண்ணை துடைக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஊர் பக்கமே வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன் த ஸ்பாட்லேயே அவர் உடனே ஃபோன் போட்டு ஒரு போர் மிஷினை ஒன்று ரெடி பண்ணி அங்கே ஒரு நல்ல தண்ணி கிணறு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறாரு அந்த ஊர் மக்களுக்கு. சொல்கிறத ஆன் த ஸ்பாட் உடனே அதுக்கான ஆக்ஷனை அவர் எடுத்துருவார். அதை மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் ஆன்லைன்லேயே கூட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பூஜை படத்தோட ரிலீஸ் அப்போ இந்த 3TV CD அந்த விஷயம்லாம் ரொம்ப பீக்கில் இருந்தது. போல்டாக ஒரு கடையில் போய் எடு எல்லாத்தையும் எடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3TV CD அந்த கடைக்காரர்கிட்ட வாங்கினது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்குறப்போ ஓகே ஒரு உண்மையாலுமே போல்டான ஆள் தான் போல் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் யோசிக்க வைக்கும். அவரு போல்டான ஆள் தாங்க. நீங்கள் இன்டர்வியூலாம் சிலதெல்லாம் பாருங்கள். ரீசெண்டாக இந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அந்த இன்டர்வியூலலாம் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனையெல்லாம் பேசப்படணுமோ அதெல்லாம் ரொம்ப போல்டாக பர்ஃபெக்டான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாருங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அவர் ஒரு அதிசயங்க, அவர் ஒரு அற்புதம். விஷால் அப்படிங்கிற ஒரு புரட்சி தளபதி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்ற ஒரு மனிதனுங்க. ஒரு ஆக்டராகவும் சரி, ஒரு ஹியூமன் பீயிங்காகவும் சரி, அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு அவர் கூட இருக்கிற எல்லாருமே, அவர் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்லேருந்து அவரை டைரக்ட் பண்ண டேரக்டர்லேருந்து எல்லாருமே நிச்சயமாக சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவர் ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சனுங்க. அவருக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம ஜீவா சார் இருக்கார், ஆர்யா சார் இருக்கார். இவங்க ஃப்ரீ டைமில் அதிகமாக சுற்றிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வைப் பண்ணிக்கிட்டு சும்மா அட்டி போடுறது அந்த மாதிரி ஜாலி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. லிட்டரலாக அவங்கள பார்க்குறப்போ ஏதோ நம்ம கேங்கை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பயங்கரமாக ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க. இன்னும் ஜிம்முக்கு போயிட்டு உடம்பை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது, இந்த ஏழை குழந்தைங்களுக்காக படிப்பு செலவு பண்ணுறது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம அப்போ இருக்கார் இல்லையா, புனித் ராஜ்குமார், அவர் இறந்து போனார் இல்லையா, அவர் இறந்து போன சமயத்தில் கிட்டத்தட்ட 1000 பேர் பக்கமாக குழந்தைங்களுக்கு படிப்பு செலவை அவர் ஏற்றுட்டு இருந்தார். இப்போது அந்த செலவெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஷால் சார் முன் வந்து இப்போ வரைக்குமே அந்த செலவெல்லாம் அவர் தான் பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயம் பண்ணுறதாலேயே யூத்துக்கு இவர் ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாரு. அவருக்கு நம்ம டூரிங் டாக்கி சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.